ஹாய், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான லாங் ஹேருக்கு வந்து ஓணம் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். இங்கே வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து நான் ஒரு சின்ன கிளிப் வச்சு ஸ்டோன் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நார்மல் போனிடெயில் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்டெப் வந்து நான் பேண்ட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ரிவர்ஸ் போனிடெயில் வந்து நம்ம போட போகிறோம். சென்டர் போர்ஷன் எடுத்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம் ஹேரை. இது வந்து பார்க்குறதுக்கு ஃபிஷ் பிரைட் மாதிரி இருக்கும். இப்போ ஓணம்னாலே ஃப்ளார் தான். இங்கே நான் வந்து மல்லிகைப்பூ வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சர்க்கிள் டைப்பில் வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ ஃபைனல் டச்சுக்கு நான் வந்து துளசி மாலை வச்சு கிளிப் பண்ணுறேன். இது வந்து பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். சாரீஸ்க்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும். லாங் ஹேர் இருக்கவங்களுக்கு பார்க்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். லாங் ஹேர் இருக்கவங்களுக்கு நல்லா நீட்டாக வந்து யூனிக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணணும்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஓணம் செட் சாரீக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பிரைட் டைப்பில் பார்த்தோம். இது வந்து லூஸ் ஹேருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரீ ஹேர் விடுறவங்களுக்கு. இங்கே நான் வந்து டபுள் லேயரில் வந்து மல்லிகைப்பூ வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னர்லேருந்து எடுத்து மேலே வந்து செக்யூர் பண்ணணும். இது கூடயும் நான் வந்து துளசி வச்சு மேலே வந்து பின் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கே அந்த ஒரு ஓணம் தீம் வந்து வரும், பார்க்குறதுக்கு அழகாக. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் சல்வார் செட், ஓணம் சாரீ எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக செட் ஆகும். இந்த ஒரு ஹேர் டூ வந்து ஷார்ட் ஹேருக்கும் ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.